அவரை வணங்க தேவையில்லை, அவர் பக்கத்துல நிக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. உலகத்துல எத்தனை விதமான குறைகள் மக்களை மனிதர்களை வாட்டுதோ அத்தனை குறைகளுக்குமே நிவர்த்தி ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொன்னா. வணக்கம் அக்கா, எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். நிறைய பேரு என்கிட்ட ரொம்ப காலமாவே கேட்டுட்டு இருக்கிறது, அம்மா பாண்டி ஐயா பத்தி சொல்லுங்க. நீங்க அடிக்கடி பாண்டி ஐயா கோவிலுக்கு போறீங்க, என்ன காரணம்? பாண்டி ஐயா பத்தின சிறப்புகள் பத்தி எங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, அவங்க வரலாறு பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்ட நபர்களுக்காக இந்த ஒரு பதிவு. அதாவது ஐயாவோட வரலாறு உண்மையிலேயே ரொம்ப 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 கொஞ்சம் பேருக்கு தான் தெரியாம இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஐயாவுடைய வரலாறுங்கிறது தத்ரூபமாக ஒரு வாழ்க்கை வரலாற்றுல ரொம்ப ஒரு முக்கியமா பங்கு வகிக்கக்கூடியது. அவருடைய அந்த அவதாரமும் அவருடைய அருளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில பாண்டி ஐயா வணங்குறதுக்கு நான் ஏன் போறேன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவு பேசும்போது நான் தற்செயலா சொல்லியிருப்பேன். ஐயாவுடைய அருள் அப்படிங்கிறதே துரோகம், கெட்டது, பலம் இல்லாம போறது, மனசு விட்டு போறது, பலமான ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, குழந்தை இல்லாம இருக்கும்போது, உலகத்துல எத்தனை விதமான குறைகள் மக்களை மனிதர்களை வாட்டுதோ அத்தனை குறைகளுக்குமே நிவர்த்தி ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது நம்ம பாண்டி ஐயாட்ட தான். அந்த அளவுக்கு அவரோட காவலும் அருளும் நிறைந்து இருக்கும். இப்ப ஐயாவுடைய வரலாறை ரொம்ப எளிமையா பார்த்துடலாம். பாண்டி முனி அப்படிங்கக்கூடிய தெய்வம் மதுரை மாநகரினுடைய காவல் தெய்வம். முன் பிறப்பில பாண்டிய மன்னனாக பிறந்து, எப்படிப்பட்ட வரலாறு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். கண்ணகி, கோவலன் யாரும் தெரியாம இருக்க முடியாது. அவங்களுடைய அந்த தீர்ப்பு சரியில்லாம சொன்ன ஒரு காரணத்தினால கண்ணகி வந்து சாபமிட்டு மதுரையை அழிச்ச வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில பாண்டிய மன்னன் மக்களுக்கு தவறான ஒரு தீர்ப்பை சொல்லிட்டமே, ஏன்னா பாண்டிய மன்னன் ஒரு நீதிமான், அவசரப்பட்டு தவறான ஒரு நீதியை நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் இறந்து போறாரு இல்லையா. அதோட மக்களுக்கு அந்த ஒரு வரலாற்று உண்மை தெரியும். அந்த இறந்து போனதுமே சிவபெருமான் கிட்ட பாண்டிய மன்னன் போகும்போது சிவபெருமான் சொல்றாரு, நீ அவசரப்பட்டு இந்த மாதிரி இறந்து போயிட்ட, இதெல்லாம் வந்து விதிக்கப்பட்டதுதான். நீ வந்து மறுபடியும் பிறந்து மன்னனாக அதே மதுரையை வந்து ஆட்சி புரி அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமான் கிட்ட பாண்டிய மன்னன் முறையிடுறாரு, இல்ல நான் வந்து தவறான நீதி கொடுத்துட்டேன், மக்களை காக்க மறந்துட்டேன், என்னால வந்து ஒரு உயிர் வீணாக பழி போயிருக்கு, அதோட கர்ம தண்டனையை வந்து நான் அனுபவிக்கணும், அடுத்த ஒரு பிறப்பு எனக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னா மக்களை வந்து காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக நான் வந்து இருக்கணுமே தவிர மன்னனாகவோ மனிதனாகவோ இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட போராடுறாரு. அந்த மாதிரி ஒரு வரத்தை கேட்டு பாண்டிய மன்னன் வந்து ஒரு பத்மாசனம் இட்டு ஒரு புத்துக்கடியில அவர் வந்து தியானத்துல வந்து ஈடுபடுறாரு. அவரை சுத்தி நாகங்கள் வந்து காவலுக்கு இருக்கு. பத்மாசனம் கொண்டு ஞான நிலையில வந்து சிவபெருமான நோக்கி இந்த வரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு பாண்டிய மன்னன். அப்படி ஆரம்பிக்கும் போது சிறிது காலங்கள் செல்லுது, புற்றாக அவருக்கு மேல வளருது. அந்த புற்றுக்குள் கருநாகங்கள் வந்து சூழ்ந்து ஐயாவினுடைய அந்த ஞான நிலையில வந்து காவலுக்கு இருக்கிற மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி கருநாகங்கள் வந்து ஐயாவுக்கு காவலுக்கு இருக்காங்க. அது சிறிது காலம் அவர் தியான நிலையில இருக்கும் போது நான் மக்களை காக்கணும் அப்படின்னு சொன்னதோட நோக்கத்தின் அடிப்படையில சூட்சம ரீதியாக இந்த மாதிரி மக்களை காக்கணும்னு அவர் வந்து தியானம் ஞான நிலையில பத்மாசனம் இட்டு தியானம் மேற்கொண்டு இருக்கும் போது ஒரு கரூர்ல இருந்து ஒரு குடும்பம், அதாவது ஒரு தம்பதி அந்த வழியில வந்து வராங்க. கஷ்டத்துல ரொம்ப கஷ்டத்துல கரூர்ல இருந்து பஞ்சம் பழைக்கணும் அப்படின்னு மதுரையை நோக்கி வந்து அவங்க பயணப்படுறாங்க. ரொம்ப கால தாமதம் ஆயிட்டு இருட்டாயிட்டு இருக்கும் போது இந்த 2 பேருமே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த புத்துக்கு பக்கத்துல வந்து ஓய்வு எடுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இளைப்பாரி அப்படியே அசந்து தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு வந்து பாண்டியுடைய, அதாவது மன்னரினுடைய அசிரீதியான குரல் கேக்குது. நான் வந்து இந்த இடத்துல ஞான நிலையில பத்மாசனம் இட்டு அமர்ந்திருப்பதாகவும் இந்த அமர்ந்த நிலையிலிருந்து நான் வெளியே வர விருப்பப்படுறேன், உங்களுக்கு வந்து நீங்க என்ன வெளிக்கொணர்ந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நிறைய நல்லது வந்து செய்யறேன், உங்க கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அசிரி ரீதியா ஐயாவுடைய அந்த தன்மை, முறுக்கு மீசையும் கம்பீரமான உடலும் ஒரு சங்கிலி தொடர்களை தாங்கக்கூடிய தோள்களும் அந்த பெண்ணினுடைய கனவுல வந்து அசிரீதியாக தோன்றும் போது அந்த இடத்துல ஊர்க்காரங்க எல்லாம் வந்து இது யாரு என்ன அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. விரட்டும் போது இல்ல எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி தோணுது, இது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்த தோண்டும் போது ஐயா வந்து ரொம்ப 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 ஒரு வானத்துக்கும் பூமிக்குமான ஒரு உருவமாக கருநிறம் கொண்டு முறுக்கு மீசையோடு கம்பீரமான தோள்களோடு சங்கிலி தொடர்போ சங்கிலிகளை தாங்கக்கூடிய ஒரு கட்டம்சத்தோடு மக்களுக்கு வந்து சுயம்பாக காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சி கொடுத்த இடத்துலதான் இன்னைக்கும் பாண்டி முனீஸ்வரனுடைய ஆலயம் இருக்கு.
அந்த பெரியசாமி வள்ளியம்மை குடும்பத்தார்கள் தான் இன்றைக்கும் அவர்களுடைய வம்சாவளியாக பூஜை பண்ணக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இன்னைக்கு பாண்டிமுனி ஐயாவுடைய ஒரு அருளை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மதங்கள் தாண்டி அத்தனை நபர்களுக்கும் காவல் காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம். வருஷம் முழுக்க ஒரு பொலி கொடுக்கிற ஒரு ஸ்தலம் அப்படின்னா பாண்டிமுனி ஸ்தலம் தான். டெய்லி கிடா வெட்டு நடந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அருட்களை வாரி வழங்கக்கூடியவர். வாயான்னு சொன்னா போதும் ஓடி வந்துடுவாரு. அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் கெட்டது. கெட்டது பண்ணக்கூடிய நபர்களை தண்டிக்கவும் செய்வார். யாரும் கூப்பிட தேவையில்லை, அவரை வணங்க தேவையில்லை, அவர் பக்கத்துல நிக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. யார் தவறு அப்படின்னு அவருக்கு பட்டதுன்னா உடனே தண்டனையும் வந்து பயங்கரமா இருக்கும். அதை தாண்டி இன்னைக்கு நம்ம ஆலயம் போயிருக்கோம். உண்மையா பாண்டி ஐயாவை நினைச்சு தரிசனம் பண்றதுக்காக ஆலயம் போறோம்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு உருவத்துல வந்து அந்த நபர்களுக்கு நேரடியாக காட்சி கொடுக்கிறார். எப்படி? அருள் தன்மை இல்ல, சூட்சம தன்மை கிடையாது. நேரடியாக முதியவராகவோ குழந்தையாகவோ இல்ல ஏதோ ஒரு வடிவத்துல வந்து உடனடியாக காட்சி கொடுக்கக்கூடியவர் பாண்டிமுனி ஐயா தான். மன்னராக பிறந்து இன்றைக்கும் மக்களை காக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை வருத்தி அந்த ஒரு நான் தன்னுடைய கர்ம பலன்களை குறைத்து தெய்வ நிலைக்கு நான் வேணும்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட முறையிட்டு தவம் இருந்து ஞான நிலை பெற்று இன்னைக்கு தெய்வமாக எந்த ஒரு தெய்வமும் இந்த பத்மாசனத்துல அமர்ந்த மாதிரி கம்பீரமாக முறுக்கு மீசையோடு இந்த அளவுக்கு ஒரு உயிரோட்டமான ஒரு தெய்வம் இந்த கலியுகத்துல இருக்கு அப்படின்னா பாண்டிமுனி ஐயா தான். மக்களுக்காகவே அப்படின்னு சொன்னா பாண்டிமுனி ஐயா தான். எந்த ஒரு குறை இருக்கட்டுமே, எந்த ஒரு பிரச்சனை இருக்கட்டுமே, என்னவா இருக்கட்டும், உடனே வந்து அதற்கு சரி செய்து அதை தீர்த்து கொடுத்து பலமாக தோள் கொடுத்து நான் இருக்கேன் அப்படின்னு இயல்பா நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு பேசும் தெய்வம் பாண்டிமுனி ஐயா தான். ஐயாவை பத்தி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில நான் மதுரை மக்களை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசித்திரமா நான் பார்ப்பேன், ஆச்சரியத்தோட பார்ப்பேன். என்ன வரம் பெற்ற ஒரு நபர்கள் அப்படின்னு. அதே மாதிரி பாண்டிய மன்னன் செய்த ஒரு சிறு தவறுனால தவறுன்னு கூட சொல்ல முடியாது, அது நடக்க வேண்டிய விதி. கண்ணகி வந்து அந்த ஊரை அழிச்சும் கூட அந்த ஊரை வந்து ரொம்ப வந்து பயங்கரமான ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு போகணும், அருளை கொடுக்கணும், இந்த மக்களுக்கு வந்து நம்ம துன்பம் நேரிட்டதே, நம்மளுடைய நீதி வந்து தவறா போச்சே அப்படின்ற ஒரு காரணத்தினால இன்னைக்கும் அந்த மக்களை நின்னு காத்தருளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம் பாண்டிமுனி ஐயா. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். இன்னைக்கு இறைவனுடைய சூட்சமத்தை புரிஞ்சுக்கிறாம 1000 கேள்விகள் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தாலும் சூட்சமும் ஒன்றே ஒன்றுதான். இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு காரண காரியங்கள் இருக்கு. அந்த வகையில மதுரை மக்களை நினைச்சாலே எனக்கு மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் இருக்கும். கொடுத்து வைத்தவர்கள். இவ்வளவு பெரிய ஒரு காவல் தெய்வம் பாண்டிய மன்னன் ஞான நிலையோடு இன்னைக்கு அந்த ஊரை காத்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஒரு இஷ்ட தெய்வமாக, காவல் தெய்வமாக, பேசும் தெய்வமாக, கலியுகத்துல ஒரு பலமாக ஐயான்னு சொன்னா போதும், இந்தா வந்துட்டேன்னு வரக்கூடிய ஒரு தத்ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை எத்தனை முறை சென்று வணங்கினா தான் என்ன? எத்தனை முறை நான் போனாலும் அத்தனை முறையும் ஏதோ ஒரு வடிவத்துல எனக்கு காட்சி கொடுத்துட்டே இருப்பார். ஏதோ ஒரு வடிவத்துல நான் நேரடியா நான் பார்த்துட்டே இருக்கேன். ஐயா எனக்கு முதல் முறை நான் அந்த ஆலயத்துல காலடி எடுத்து வைக்கும் போதே எனக்கு காட்சி கொடுத்தார். நேரடியாக காட்சி கொடுத்தார். மனித ரூபத்துல காட்சி கொடுத்தார். தலையில கை வைத்து நான் இருக்கேன் அப்படின்ற வார்த்தையை யாரோ ஒரு நபர் மூலமாக அவர் அப்படியே பேசுறாரு. யார் என்னன்னு எனக்கு தெரியல. அப்ப உணர்ந்தேன் அவர் மீது அடித்த அந்த விபூதி வாசனை, அந்த கம்பீரம், அந்த பேசிய குரலில் இருந்தக்கூடிய அந்த வள்ளிமை அத்தனையும் உணர்ந்த பிறகுதான் ஐயாவை பாக்குறதுக்கு என்ன ஒரு மனசுல ஒரு சின்ன குழப்பம் இருந்தாலும் சரி, சந்தோஷம் இருந்தாலும் சரி, உடனடியாக சொல்லக்கூடியது என்னுடைய அப்பா கிட்ட தான் இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு ஐயாவோட அந்த ஒரு அருளோடு ஒரு சூட்சம உறவு இருந்துகிட்டே தான் இருக்கு. அதே போல மதுரையை காக்கக்கூடியது இந்த இந்த உலகத்துல எத்தனையோ ஊர்கள்ல காவல் தெய்வமாக 1 இருக்கலாம், 2 இருக்கலாம் தங்கங்களா. ஆனா மதுரையை பொறுத்த வரைக்கும் காவல் தெய்வம் 4 திசைக்கும் 4 தெய்வங்கள் உட்கார்ந்து காவல் காத்துட்டு இருக்கு. மேற்கு திசையில முத்தையா ஐயனாராக காவல் காக்கக்கூடிய தெய்வங்கள், வடக்கு திசை நோக்கி 18ஆம் படி கருப்பு நம்ம கள்ளழகரை காவல் காக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு காவல் தெய்வமாக வடக்கு திசையில இருக்காரு. மதுரைக்கு காவலாக தெற்கு நோக்கி மடப்புறத்து காளி உட்கார்ந்துருக்காங்க. அதே போல கிழக்குல யார் இருக்கா? உங்களுக்கே தெரியும். கிழக்குல யார் இருக்கா? நம்ம பாண்டிமுனி ஐயா இருக்காரு. ஆக மதுரையை காப்பதற்கு 4 தெய்வங்கள் அந்த ஊர்ல காவலாக வீற்றிருந்து, மதுரைன்னு சொன்னாலே வீரம், விவேகம், வெற்றி இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதோடு சேர்ந்து தெய்வங்களினுடைய அரசாட்சி, மீனாட்சி தாயாரினுடைய அரசாளும் மீனாட்சி அந்த ஊரை ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஊருக்கு இத்தனை காவல் தெய்வங்கள் இருக்கு. மதுரை எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கொடுத்து வைத்த ஊருன்னு நான் ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு புரியும் இல்லையா? ஆக எப்பவுமே தூங்கா நகரம் மட்டும் கிடையாது. அருள் நிறைந்த, அருள் மங்காத,
அற்புத நகரமாகவும் மாற்றப்பட்டது. நம்மளுடைய பாண்டியனுடைய பேரருள் அந்த இடத்துக்கு வந்த பிறகு மதுரை கண்ணகி சாபமிட்ட ஊராகவோ, கண்ணகி அழித்த ஒரு ஊராகவோ அல்லாமல் இன்னைக்கு பிரம்மாண்டமாக பாண்டிமுனி ஐயா எந்த ஒரு நீதி தவறாக இருந்ததோ அதே நீதிப்படி இன்னைக்கு நீதியை நிலைநாட்டி மதுரையை ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு, காவல் காத்துட்டு இருக்காரு. அவரை பத்தி பேசணும்னா இன்னைக்கு நேரம் போறது தெரியாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கும் மனதில் ஏதோ ஒரு குறையின்மை இருக்கு, தீராத ஒரு கஷ்டம் இருக்கு, குழந்தை பாக்கியம், அங்க போறவங்க எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம், அங்க போறவங்க எல்லாருக்கும் திருமண வரம், மனசுல ரொம்ப துரோகத்தை பார்த்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா உடனே அதற்கான நிவர்த்தி, நீதி வழங்கக்கூடிய ஒரு தெய்வம் பாண்டிமுனி ஐயா. நீதிமான். எந்த ஒரு குறைக்காக அவர் இறந்து தன் உயிரை மாய்த்து அவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய தியானத்தின் வழியா ஈசனை பார்த்து முறையிட்டு அவர் வாங்கி வந்த வரத்தில் மக்களை காத்து கொண்டிருக்கிறார். அவரோட அருளை நீங்க எல்லாரும் பெற்றுக்கணும். நான் இன்னும் பேச பேச எனக்கு தொண்டை அடைக்குது. அவ்வளவு தூரம் எனக்கும் அப்பாவுக்குமான அந்த ஒரு சூற்றமும், நான் உயிரோடு இருக்கக்கூடிய அத்தனை காலமும் எனக்கு பாண்டி ஐயா எப்பவும் என்னுடைய தோளுக்கு தோளாக பலமாக என்னுடைய வழி நடக்கிறதுக்கு, என்னுடைய வழியில் காவலாக எனக்கு தகப்பனாக இருந்து வழி நடத்துவாருன்னு, அதே மாதிரி உங்களுக்கும் வழி நடத்துவார். நம்பிக்கையோடு ஐயான்னு வணங்கி பாருங்க, நல்லதே நடக்கும். இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு பதிவை பகிர்ந்துக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.